அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். உதயநிதி ஸ்டாலினோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நிவா அப்படிங்கிற மாடல் அழகியோட புகைப்படத்தை ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாரு. இது சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அதிமுக, நாம் தமிழர், தாவேகா தரப்புல இருந்து இதற்கு கடுமையான விமர்சனங்கள் வந்திருக்கு. பொது வாழ்க்கையில இருக்கிறவரு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்படியா ஒரு மாடல் அழகியோட புகைப்படத்தை ரசிச்சு பார்த்துட்டு அதை ரீபோஸ்ட் பண்றது அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கறது தான் பார்க்கறாரு, ஏதாச்சும் ஃபேக் ஐடியில இருந்து பார்த்து தொலைச்சிருக்கலாம்ல. அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பார்த்துட்டு அதை ரீபோஸ்ட் பண்றாரு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவிற்கு நிதானமா இருந்திருப்பாரு பாருங்க. அந்த அளவுக்கு வெறி மாப்பிளைக்கு. சரி, திமுகவோட இப்படிப்பட்ட ஆபாச வரலாறுகளை நாம பெரிய கருப்பனோட வீர சாகசங்கள்ல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த விஷயம் ரொம்ப வைரலாகி பல தரப்புல இருந்து விமர்சனங்களும் கேலி கிண்டல்களும் வர ஆரம்பிச்ச உடனே இந்த திமுக கொத்தடிமைகள் இதற்கு எப்படி முட்டு கொடுக்கிறது அப்படின்னு தெரியாம தங்களுடைய முகநூல் பக்கத்துல ரொம்ப கேவலமான ஒரு பதிவை போட்டாங்க. அது என்ன அப்படின்னா, டேய், அவர்கிட்ட இருக்கிற செல்வாக்குக்கு பெண்கள்லாம் நாய் மாதிரி லைன்ல காத்துக்கிட்டு இருப்பாங்கடா, இந்த தாவேகா தற்குறிஸ் வேற அப்படிங்கிறாங்க. அடடா, என்ன ஒரு பெண்ணிய சிந்தனை! இதத்தான் பெரியார் சொல்லி கொடுத்தாரா? இதுதான் ஈவேரா சொல்லி கொடுத்த பெண் விடுதலையா? ஒரு நபருக்கு செல்வாக்கு இருந்தாலே அவர் பின்னாடி பெண்கள் எல்லோரும் நாய் மாதிரி பாலாட்டிக்கிட்டே போயிடுவாங்களா? ஊப்பிக்கள் இந்த திமுக கொத்தடிமைகள் அவங்க வீட்டு பெண்களை மனசுல வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு மதிப்பிட்டாங்க போல. ஒரு நபருக்கு, குறிப்பா உங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு செல்வாக்கு இருந்துட்டா எல்லா பெண்களும் அவர் பின்னாடி நாய் மாதிரி வரிசை கட்டி நிப்பாங்களா? பெண்களை எந்த அளவிற்கு மட்டமா மதிப்பிடுறீங்கடா? என்ன ஒரு மலிவான பெண்ணிய சிந்தனை! இதை வச்சுக்கிட்டு தான் நாங்க தான் பெண் விடுதலைக்காக போராடணும், நாங்க தான் பெண் உரிமையை மீட்டு கொடுத்தோம் அப்படின்னு வேற வெட்டி பெருமை பேசிக்கிட்டு திரியுறீங்க. சரி, ஓகே, இதுக்கும் சேர்த்து எல்லா பக்கத்துல இருந்தும் அட்டாக் அதிகமான உடனே திமுக என்ன பண்ணிருச்சு, தன்னுடைய ஆபாச ஐடி விங்க இறக்கி விட்டு மற்ற கட்சி தலைவர்களோட தனிப்பட்ட விவகாரங்களை பொது வெளியில பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி? எங்க துணை முதலமைச்சர் அப்படி என்ன பெருசா தப்பு பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு மாடல் அழகியோட புகைப்படத்தை பார்த்து ரசிச்சு அதை ரீபோஸ்ட் பண்ணிட்டாரு. ஆனா இங்க பாருங்க, தாவேகாவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் பல இன்ஸ்டா அழகிகளோட ரகசிய வீடியோக்களை காசு கட்டி பார்த்து இருக்கிறாங்க. இதெல்லாம் மட்டும் சரியா அப்படின்னு மாத்தி மாத்தி ஒவ்வொரு கட்சி தலைவர்களோட தனிப்பட்ட விவகாரங்களை எல்லாம் எடுத்து பொது வெளியில வச்சு ஆபாச சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மக்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இதனால என்ன பயன்? கடுகு அளவுக்கு கூட இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா இப்படிப்பட்ட சண்டைகளை எல்லாம் நம்ம முன்னாடி காட்டி உண்மையான பிரச்சனைகளை நோக்கி நம்முடைய கவனத்தை திசை திருப்ப விடாம பாத்துக்கிறாங்க. அப்படி என்னப்பா தலை போற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஒன்னா ரெண்டா? ஒன்னா சொல்றேன், தெளிவா கேளுங்க. கடந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில தமிழ்நாட்டின் வேளாண் துறையின் வளர்ச்சி என்பது தொடர்ந்து சரிவை சந்திச்சிருக்கு. குறிப்பா நடப்பு நிதியாண்டு 2024 மற்றும் 2025 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் வேளாண் துறையின் வளர்ச்சி என்பது மைனஸ்ல போயிருக்கு. எதிர்மறை வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. 0.15 விழுக்காடு அளவிற்குத்தான் தமிழ்நாட்டின் வேளாண் துறையின் வளர்ச்சி இருந்திருக்கு. எல்லாருக்கும் சோறு போடக்கூடிய வேளாண் துறையோட வளர்ச்சி இந்த அளவிற்குத்தான் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 9.69 விழுக்காடு அளவிற்கு வளர்ந்து விட்டது. நாட்டிலேயே முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு தான், அதற்கான காரணம் திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேடை தோறும் பெருமை பேசுறாரு. ஆனா அவருடைய ஆட்சி காலகட்டத்துல தான் தமிழ்நாட்டின் வேளாண் துறை என்பது மிக கடுமையான அளவிற்கு சரிவை சந்திச்சிருக்கு. எதிர்மறை வளர்ச்சியில போய்கிட்டு இருக்கு. ஆனா இத பத்தி நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கயாச்சும் வாயை திறந்து பேசி இருக்கிறாரா? அவர் தான் பேசல அப்படின்னு பார்த்தா மத்த யாரையும் இத பத்தி பேச விடாம கட்டுப்படுத்தி வச்சுட்டாரு. ஆமாங்க, தமிழ்நாட்டோட முக்கிய செய்தி ஊடகங்கள் யாருமே
இத பத்தி ஒரு விவாதத்தை கூட நடத்தவே இல்லை. இத்தனைக்கும் இந்த தகவல் 6 மாசம் ஆகுது. கடந்த 6 மாசமாக எல்லா செய்தி ஊடகங்களும் ஒண்ணு அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைகளை பத்தி பேசுவாங்க. இப்ப இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அந்த சம்பவத்தை பத்தி பேசுவாங்க, இல்லனா அந்த சம்பவம் தொடர்பாக வருகின்ற செய்திகளை பத்தி பேசுவாங்க. அதையும் விட்டா விஜய பத்தி பேசுவாங்க, அவருடைய கட்சி யாரு கூட கூட்டணி வைக்க போறாங்க என்பதை பற்றி பேசுவாங்க. இதை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 60 விழுக்காடு மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வேளாண் துறை இந்த அளவிற்கு கடுமையா சரிவை சந்திச்சிருக்கே என்பதை பற்றி எந்த ஒரு பெரிய செய்தி ஊடகங்களும் இதுவரைக்கும் ஒரு விவாத நிகழ்ச்சியை கூட நடத்தவே இல்லை. 9.69 விழுக்காடு தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்து விட்டது அப்படின்னு எல்லாம் நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் சொல்றாரு. எந்த துறைகளோட வளர்ச்சி அப்படின்னு சொன்னாரா? இது எல்லாமே வெறும் சேவை துறைகளோட, உற்பத்தி துறைகளோட வளர்ச்சி மட்டும்தான். விவசாயத்துறை தொடர்ந்து கடந்த 4.5 ஆண்டுகளாக சரிவுல தான் இருந்திருக்கு. வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லா துறைகள்லையும் சரிசமமா இருக்கணும், அதுக்கு பேரு தான் வளர்ச்சி. இதத்தான் அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்லுவாரு. ஒரு உடம்புல எல்லா பாகங்களும் சரிசமமா வளரணும், அதுக்கு பேரு தான் வளர்ச்சி. அதை விட்டுட்டு கை மட்டும் பெருசாகிக்கிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு பேர் நோய். சொன்னா நம்புவீங்களா அப்படின்னு தெரியல. நடப்பு நிதியாண்டுல 2024 மற்றும் 2025 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின்படி ஒட்டுமொத்த மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி எவ்வளவு தெரியுமா? 17,23,698 கோடி. ஆனா இதுல வேளாண் துறையோட பங்களிப்பு வெறும் 1,72,369 கோடி மட்டும்தான். இதன்படி பார்த்தா வேளாண் துறையை சார்ந்துள்ள 60 விழுக்காடு மக்களின் ஆண்டு வருமானம் என்பதே வெறும் 38,304 ரூபாய் மட்டும்தான். எல்லாருக்கும் சோறு போடக்கூடிய வேளாண் துறையோட லட்சணம் இந்த திமுக ஆட்சியில எப்படி இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லை எல்லாம் மழையில நனைய விட்டு நாசமாக்கிட்டு ஆந்திராவில இருந்து நெல்லை கொள்முதல் செய்யுது இந்த மானங்கட்ட திமுக அரசு. சரி, வேளாண் துறையோட வளர்ச்சி தான் இந்த அளவிற்கு மோசமா இருக்கே அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டோட நிதி நிலை இதை விட ரொம்ப கேவலமா இருக்கு, படு மோசமா இருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டோட நிதி நிலை இன்றைக்கு ஐசியு வார்டுல இருக்கு. கடந்த 2023 மற்றும் 2024 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் நிதி நிலை தொடர்பாக இந்திய ஒன்றிய அரசின் கணக்கு தணிக்கை குழு CAG ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நிதி நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. தமிழ்நாடு அரசு தன்னுடைய அன்றாட செலவுகளுக்கே கடன் வாங்கி தான் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அரசு ஊழியர்களோட சம்பளம், மானியம், இலவச திட்டங்கள் இது எல்லாத்துக்குமே தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி தான் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே தன்னுடைய வருவாய் இன்கம்மை விட பற்றாக்குறை அதிகம் உள்ள மாநிலங்களோட பட்டியல்ல தமிழ்நாடு 27வது இடத்துல இருக்கு. அதாவது தமிழ்நாடு அரசோட வருவாயை விட செலவு அதிகமா இருக்கு. இப்படி அதிகரித்து கொண்டிருக்கின்ற செலவுகளுக்கு ஈடு கட்டுறதுக்காக அதிகமா கடன் வாங்கி அந்த செலவுகளை ஈடு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால தமிழ்நாடு அரசோட கடன் சுமை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எதற்கு எடுத்தாலும் உத்தரப்பிரதேசத்தை பார், பீகாரை பார், குஜராத்தை பார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. இவங்க சொல்ற உத்தரப்பிரதேசம் கடந்த 2022 மற்றும் 2023 ஆண்டு நிதியாண்டுல மட்டும் தங்களுடைய செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி 35,000 கோடி ரூபாய் உபரியான வருவாயை ஈட்டி இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பற்றாக்குறை பட்ஜெட்டை மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தெளிவா சொல்லணும்னா இந்த திமுக ஆட்சியில தமிழ்நாடு கடங்கார மாநிலமா மாறி நிக்குது. தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் கடங்காரனா மாறி நிக்கிறோம். பொதுவா மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் கடன் வாங்கி அந்த மாநிலத்தோட உள்கட்டமைப்பை மேம்படுத்துவாங்க. புதிய சாலைகள் போடுவாங்க, மேம்பாலங்கள் கட்டுவாங்க, புதிய மின் உற்பத்தி நிலையங்களை கொண்டு வருவாங்க. இப்படிப்பட்ட உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் போதுதான் அந்த மாநிலத்துல புதிய புதிய தொழிற்சாலைகள் வளர்ச்சி அடையும், பல புதிய முதலீடுகளும் அந்த மாநிலத்துக்கு வரும். ஆனா தமிழ்நாடு அரசு கடனுக்கு மேல கடன் வாங்கி தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு, தங்களுடைய அன்றாட செலவினங்களுக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய அரசியல் லாபத்திற்காக, தற்பெருமைக்காக அறிவிச்ச பல இலவச திட்டங்களுக்கு அந்த கடன் தொகையை செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய பின் விளைவு என்ன தெரியுமா?
தமிழ்நாட்டுக்குன்னு அறிவிக்கப்பட்ட எந்த ஒரு முதலீடும் இப்ப சரியா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சேரவே இல்லை. நாம நம்முடைய வாழ்க்கையில போலி மருந்துகளை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், போலி மருத்துவர்களை கூட பார்த்திருப்போம். ஆனா போலி முதலீடுகளை பத்தி கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த திமுக ஆட்சியில அந்த கேலி கூத்தையும் நாம பார்த்துட்டோம். சில நாட்களுக்கு முன்னாடி ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலை தமிழ்நாட்டுல 15,000 கோடிக்கு புதிய முதலீட செய்ய போறாங்க. இதனால 14,000 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை அப்படின்னு முதலமைச்சர், தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா எல்லாருமே ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபாக்ஸ்கான் தரப்புல இருந்து அப்படியெல்லாம் நாங்க எந்த ஒரு முதலீட்டையும் செய்ய போறோம்னு அறிவிக்கவே இல்லை, இந்த அறிவிப்புக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு மூஞ்சால அரைஞ்சா மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபாக்ஸ்கானோட இந்த அறிவிப்புக்கு பிறகு அதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் சட்டமன்றத்திலேயே கண்டதையும் உளறிக்கிட்டு இருக்கிறாரு. இது ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்றைக்கு அமெரிக்கா, சீனா, இந்தியா போன்ற நாடுகளோட வர்த்தக உறவு சரியா இல்ல, அமெரிக்கா அதிகமான வரிய விதிக்குது. இதனால ஒரு நிறுவனம் இந்தியாவுல புதுசா முதலீடு செய்ய போறத ரொம்ப ரகசியமா வச்சுக்குவாங்க அப்படின்னு என்னென்னமோ பெணாத்திக்கிட்டு இருக்கிறாரு, அதுவும் சட்டமன்றத்திலேயே. இப்படி பொய்யான, போலியான பல முதலீடு தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டு திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்து விட்டது, தொழில்துறையில் வளர்ந்து விட்டது அப்படின்னு எல்லாம் வாயிலேயே நல்லா வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த திமுக ஆட்சியில வேளாண் துறை, பொருளாதாரம், தமிழ்நாட்டோட நிதிநிலை, தமிழ்நாட்டோட சுற்றுச்சூழல், தொழில்துறை, சட்ட ஒழுங்கு அப்படின்னு எதுவுமே சரி கிடையாது. எல்லாமே சீர்கெட்டு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நாம இத பத்தி எல்லாம் பேசாம உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எந்த ஒரு மாடல் அழகியோட புகைப்படத்தை ரீஷேர் பண்ணியிருக்கிறாரு. தாவேகாவோட மாவட்ட செயலாளர்கள் எந்த இன்ஸ்டா மாடல் அழகியோட ரகசிய வீடியோக்களை காசு கட்டி பாக்குறாங்க அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதையும் பேசணும், அதையும் விமர்சிக்கணும், மாற்று கருத்து இல்லை. ஆனா அது முக்கியம் இல்லை. நம்முடைய வாழ்வாதாரத்தோட தொடர்புடைய தொழில்துறையோட நஷ்டத்தை பத்தி பேசணும், நம்முடைய உணவு தேவையோட தொடர்புடைய வேளாண் துறையோட சரிவை பத்தி பேசணும். ஆனா நம்மள இத பத்தி எல்லாம் பேச விடாம ஏதோ ஒரு மாடல் அழகியின் புகைப்படத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீபோஸ்ட் செய்துள்ளார். தாவேகா மாவட்ட செயலாளர்கள் ஆபாச வீடியோக்கள் பார்க்கிறார்கள், ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? தினம் தினம் முக்கியமான பிரச்சனைகளை நோக்கி நம்முடைய கவனத்தை திசை திருப்ப விடாம இந்த ஆளும் அரசு ரொம்ப கவனமா பார்த்துக்குது. எப்படியோ தம்ப்நெயில பார்த்துட்டு இன்னும் ஏதோ கூடுதலான ஆபாச விஷயங்களை எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரீபோஸ்ட் செஞ்சிருப்பாரு போல, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆர்வத்தோட வந்திருப்பீங்க. உங்களை ஏமாத்துனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. வேற எதை சொல்லி உங்களை கூப்பிட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுன்னு எனக்கு புரியல. அதனால தான் இதை ஒரு ட்ரிக்கா யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். இந்த காணொளியை பத்தியும் இந்த காணொளியில நான் சொன்ன தகவல்களை பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.